ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னா, இந்த மாரி ஏர் கண்டிஷனர் செய்யறதுக்கு, கார்போர்ட் ஏர் கண்டிஷனர் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னா, கார்போர்ட் தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்ம CPU ஃபேன் பழசு எது இருந்துச்சோ அது பழைய ஷாப்பில் இல்லைன்னா நெட்டில் கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம். பழைய CPU ஃபேன். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்ன வேணும்னா, ஒரு சுவிட்ச் ஆன் ஆஃப் சுவிட்ச் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் பேட்டரியில் கொடுக்குற மாரி இருந்துச்சுன்னா பேட்டரி கொடுத்துக்கோங்க. நான் வந்து பேட்டரியில் கொடுக்கல, டேரெக்டாக கொடுக்குறேன். இப்போ நான் உங்களுக்கு வரைஞ்சிருக்கிறதெல்லாம் இதில் போகிற டயக்ராமு. இப்போ வந்து இதை 14 சென்டிமீட்டர். இப்போ லென்த் வந்து ஒரு அட்டை எடுத்துருக்கீங்கன்னா லென்த் 34 சென்டிமீட்டர். இப்படி சைடில் வந்து 13 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் இன்னொரு அட்டையை எடுத்துக்கோங்க, அதில் வந்து 15 சென்டிமீட்டர் 13 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல ஒரு ரவுண்டு போடுவோம்னா அது 12 சென்டிமீட்டர். நடுவில் ரவுண்ட் போட்டிருக்கேன்ல அது வந்து நம்ம ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணுறது. கீழே லென்த்து வந்து 14 சென்டிமீட்டர். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்க போகிறேன். வரிசையாக கீறி விட்டுக்க போகிறேன். அது என்னச்சுன்னா மேலே மட்டும் கொஞ்சம் லைட்டாக நம்ம நைஃபை யூஸ் பண்ணி கீறி விட்டால் நம்ம வளைக்கும் போது அட்டை கிளியாமல் இருக்கும். அப்படியே நல்லா கார்ட்போர்டு மாரியே நல்லா வளைச்ச மாரி சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் நல்லா ஃபுல்லாக கோடு போட்டு விட்ருக்கேன். அது பாருங்கள், மேல் பகுதி வரைக்கும் தான், அடி வரைக்கும் கோடு போடாதீங்க. அந்த கார்ட்போர்டில் கீழே வரைக்கும் கோடு போடாதீங்க, சும்மா மேலாக மட்டும் கோடு போட்டு விட்ருங்க. ஓகேவா? அது இதேமாரி நீங்கள் பெரிய கார்ட்போர்டு ஏர் கண்டிஷனர் கூட செய்யலாம். அதுக்கு வந்து உங்கள்கிட்ட பெரிய கார்ட்போர்டு இருந்துச்சுன்னா போதும். நம்ம வந்து ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணலாம். நம்ம இதேமாரி பெரிய கார்ட்போர்டு ஏர் கண்டிஷனர் செஞ்சு நம்ம வித் கூலிங் சிஸ்டத்தோடு செய்யலாம். இது வந்து மினி ஏர் கண்டிஷனர்னு சொல்லிக்கலாம். இல்லைன்னா சின்னதாக, ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சின்னதாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துல கட் பண்ண இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணுவோம்ல, அதேமாரி இது ஏர் ஃப்ளோவை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம சொல்லியிருந்தோம்ல அதுமாரி 2 சைடும் கட் பண்ணிக்கோங்க. அதில் நடுவில் வந்து ஃபேன் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் CPU ஃபேன் தான் எடுத்துக்கணும் இல்லை, CPU ஃபேன் மினிமம் காற்று தான் கொடுக்கும். உங்களுக்கு ரொம்ப ஏர் ஃப்ளோ அதிகமாக வேணும், 12 வோல்ட்லேயே எனக்கு சோலார்லேயே கனெக்ட் பண்ணுற மாதிரி அதிக ஏர் ஃப்ளோ வேணும்னாலும் நீங்கள் பெரிய ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு மினிமம் ஏர் ஃப்ளோ வந்து இதுவும் 12 வோல்ட் சப்ளை தான். நான் 12 வோல்ட் சப்ளையில் கனெக்ட் பண்ணிக்குவேன். உங்களுக்கு வந்து கரண்ட் இருந்தாலும் ஒன்று, இல்லைனாலும் ஒன்றுனா ஒரு லித்தியம் அயன் பேட்டரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை HW பேட்டரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் HW பேட்டரி வந்து ரீசார்ஜபிள் பண்ண முடியாது. லித்தியம் அயன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீசார்ஜபிள் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நான் வந்து எனக்கு ரீசார்ஜபிள் ஆகிட்டே தான் இருக்கும், சோலார் மூலமா ரீசார்ஜ் ஆகிட்டு இருக்கும். அதனால் நான் இதை சோலாரில் கனெக்ட் பண்ணிக்குவேன். உங்கள்கிட்ட சோலார் நீங்கள் ஒன்றும் உங்கள் வீட்டில் எப்படி சோலார் போடுறது அப்படின்னு உங்களுக்கு வீடியோ வேணால் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் எப்படி உங்கள் வீட்டில் லோ பட்ஜெட்டில் சோலார் மாற்றுறது அப்படின்னு. இந்தமாரி வரிசையாக நம்ம விளக்கமாற்ற குச்சி வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா இப்படி நம்ம ப்ராப்பராக ஏர் ஃப்ளோவை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உள்ளேருந்து ஏர் ஃப்ளோ வரும். அதை இது மூலிமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இது கார்ட்போர்டில் இருக்கிறதுனால கலரிங் நல்லா இருக்காது. நீங்கள் பெயிண்ட் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு சைடும் ஒரு பெயிண்ட் அடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்தமாரி நடுவில் கட் பண்ணிக்காங்க. ரவுண்ட் ஷேப்பில் நம்ம CPU ஃபேனை வச்சு ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சிக்காங்க. வரைஞ்சி கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கட் பண்ண இடத்த எடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம CPU ஃபேன் அதில் வச்சு அழுத்தி விட்டதுக்கப்புறம் க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. நல்லா இப்போயே ஆல்ரெடி நல்லா டைட்டாக தான் இருக்குது. நல்லா ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டினதுக்கப்புறம் நம்ம இந்த ஏர் கண்டிஷனரில் அட்டையில் முன்னே செஞ்சோம்ல அந்த இடத்துல 2 சைடு வச்சு ஒட்டினதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு ஏர் கண்டிஷனர் மாரி இருக்குது. ஒரிஜினல் ஏர் கண்டிஷனர் மாரி வேணால் நீங்கள் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. இல்லை எனக்கு பெருசாகவே தான் வேணும், 110 210 எல்லாம் வேணும்னா நம்ம ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணலாம். இன்னும் கூடிய சீக்கிரம் நம்ம பெருசாக இதேமாரி பெருசாக ஏர் கண்டிஷனர் செஞ்சு பெரிய ஃபேன் வச்சு நம்ம செய்யலாம். இதேமாரி உங்கள்கிட்ட பிளாஸ்டிக்கில் இருந்துச்சுன்னா பிளாஸ்டிக்கில் ஈஸியாக செய்யலாம், PVC பைப் யூஸ் பண்ணி. ஆனால் அதுக்கு நிறையா PVC பைப் தேவைப்படும், நிறையா ஹாட் கன்னெல்லாம் தேவைப்படும். அப்போ தான் ஹீட் பண்ணி நம்ம கரெக்டான ஷேப்பில் வளைக்கிறதுக்கு. இப்போதைக்கு நம்ம கார்ட்போர்டில் செஞ்சோம், பார்க்குறதுக்கு டிசைனாக இருக்கணும், கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் மேலே ஒரு கார்ட்போர்டு வச்சு அந்த கேப்பையும் அடிச்சுக்கிட்டோம்னா நாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம்ல ஏர் ஃப்ளோ, அந்த இடத்துல நம்மளுக்கு சூப்பராக காற்று வரும். ஹை ஸ்பீடில் வேணால் நீங்கள் பெரிய ஃபேன் வச்சுக்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 12 வோல்ட் சப்ளை தான். இப்போ வந்து நம்ம ஃபேன்லேருந்து வர ஒயர் எடுத்து நான் சுவிட்சில் கனெக்ட் பண்ணிட்டேன். சுவிட்சிலேருந்து வர ஒரு ஒயரையும் ஃபேன்லேருந்து வர ப்ளஸ் ஒயரையும் வெளியே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து இதை நான் வந்து செவுத்தில் வச்சு ஒட்டிடுறேன். அவ்வளோதான். நம்ம ஃபுல் லுக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்தமாரி செவுத்தில் ஒட்டிட்டிங்கன்னா நீங்கள் கீழே உட்காந்துட்ருக்கீங்கன்னா மேலே இருக்க ஏர் வந்து உங்களுக்கு கீழே சூப்பராக ஃப்ளோ ஆகும். உங்கள் ரூமில் இருக்க ஏரே தான். இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா சுவிட்ச் எப்படி வச்சுருந்தோம் 12 வோல்ட் சப்ளையில், அந்த ப்ளக்லேயே நம்ம உங்கள் ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபேன் பாருங்கள் ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த சுவிட்ச் பாக்ஸ்க்குள்ளே எப்படி லைட் வைக்கிறது நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ, அது நீங்கள் பார்க்குறீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு அதில் தான் பவர் சப்ளை வந்துட்டுருக்கு பாருங்கள், நல்லா சூப்பராக பவர் சப்ளை வருது. ஃபேன் ஓடுற சவுண்டு உங்களுக்கு கேட்குதான்னு எனக்கு தெரியல, டவுட்டாக இருக்குது.
ஆனால் சூப்பராக நம்ம ஃபேனு ஏர் கூலர் சூப்பராக ஓடிட்டுருக்கு. ஏர் கண்டிஷனர்னு சொல்லலாம், ஏர் கூலர்னு சொல்லக்கூடாது. இது சும்மா ப்ரொப்பலர் ஃபேனுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். சும்மா ஏர் கண்டிஷனர் மாரி ஷேப்பில் மினி ஃபேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். உங்களுக்கு ஏர் கண்டிஷனர் வர கூலிங்கே வேணும்னா நம்ம பெரிய ஃபேன் யூஸ் பண்ணி வைக்கப்படுறதெல்லாம் நல்லா செட் பண்ணி சூப்பராக செஞ்சிடலாம். இல்லைன்னா பென்டியூல் மாடியூல் யூஸ் பண்ணி நீங்கள் கூட செஞ்சுக்கலாம். அது உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். இந்தமாரி அடுத்தடுத்த உங்களுக்கு வீடியோ வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்கு நான் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். பாய். இந்த வீடியோ பிடிக்கல உங்களுக்கு